இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே வெண்டைக்காய் போட்டு நல்லா அப்படி வணங்கணும். வெண்டைக்காய் நல்லா வணங்கினோடனே அடுத்து பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. வெண்டைக்காய் அங்கே வணங்கிட்டுருக்கு. வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸாக இருந்துக்கணும். அரிஞ்சு பூண்டு 8 பல் இது மாதிரி நெட்டாக போட்டுக்கணும். அப்புறம் புளி ஊற வச்சுட்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்புறம் தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் சோம்பு மிளகு தேங்காயில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜீரகம் 2 போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்ச தேங்காவை இது மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஊற்றிக்கணும். வெண்டைக்காய் வணக்கின இந்த வடை சட்டியில் வெண்டைக்காய் வதக்கின இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த வடை சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணணும். அடுத்து எடுத்து வச்ச தக்காளியை மிக்சியில் இது மாதிரி ஓட்டிக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்ட கடுகு போட்டு இப்போது பூண்டு போடணும். 8 பல் பூண்டை 2ஆக போட்டுக்கணும். அடுத்து இப்போ வெங்காயம் போட போகிறாங்க. வெங்காயம் போட்டு நல்லா அப்படி வணக்கி வைக்கணும். வெங்காயம் நல்லா இது மாதிரி வணங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கியிருக்கு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். அடுத்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இப்போ வணக்கி விடணும். இப்போ கலர் இது மாதிரி வந்தோடனே அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளியை ஊற்றிக்கணும். அரைச்ச தக்காளி கொஞ்சமாக ஊற்றிட்டு